Hello guys, what's up everyone? This is Amir. Welcome back another new video. So நீங்களா என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. So unfortunately நம்மளால சாம்பியன் ட்ராஃபிஸ்க்கு வீடியோ போட முடியல. Some emergency work இருந்தனால நம்மளால பண்ண முடியல. So ஏகே வாங்க வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு? ஏகே எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கு. சூப்பர். ரம்ஜான்ல உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி வர போகுது. தீபாவளியா? ஃபெஸ்டிவல் வரப்போகுது. சோ தீபாவளி ஐபிஎல் ஃபெஸ்டிவல். சோ நானும் ஏகே என்ன பண்ணிருக்கோம்னா, சோ சாம்பியன் ட்ராஃபிக்கு நமக்கு ரொம்ப ஒர்க் இருந்தனால பண்ண முடியல. பட் இந்த தீபாவளிக்கு ஐபிஎல் தீபாவளிக்கு நம்ம என்ன ஒர்க் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இனிமே இந்த ஃபுல் சீசன் நம்ம செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம், ஃபன் பண்ண போறோம். ஏகே பெர்ஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. ஷூர். சோ ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மேட்ச் நம்ம சிஎஸ்கே மும்பை நம்ம இருப்பாங்க நினைச்சோம். பட் இல்ல, அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் ஜெயிச்ச கேகேஆரும் ஆர்சிபியும் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதில் வச்சு நம்ம கலாய்க்க போகிறோம். அதில் இருக்க ஃபேக்ட் அண்ட் ட்ரூ எல்லாமே நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டாட்ஸு, பிளேயிங் 11, ஸோ நம்ம எல்லாம் பற்றி பக்காவாக டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஏகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏகே ஓகே, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்துட்டு ஐபிஎலுக்கே ஃபர்ஸ்ட் மேட்ச். 2008ல ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் வந்துட்டு கேகேஆர் விசஸ் பெங்களூர் தான். அதில் பிரெண்டன் மெக்லம் அடித்த ஒரு 150 ரன்ஸ் வந்துட்டு மறக்கவே முடியாது. சூப்பர் மேட்ச். ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஃபிக்சர் ஆர்சிபி விசஸ் கேகேஆர் மெஸ் எல்லாம் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இதே மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு ஸ்டார்ட் வந்துட்டு கேகேஆர் கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர்சிபி கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன்லாம் ஃபார்ம்ல இல்லாதது சாம்பியன்ஸ் ட்ராஃபில தெரிஞ்சது. அதே ஃபார்ம் ஐபிஎலுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா ஆர்சிபிக்கு கஷ்டம் தான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏகே ஆக்சுவலி ஆர்சிபி பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, பிலிப் சால்ட் வந்து லாஸ்ட் இயர் கேகேஆருக்கு இருந்த ஃபார்ம் இவங்க நோட் பண்ணி ஆர்சிபி வந்து எடுத்துட்டாங்க. பட் கரண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் கண்டிப்பா இட்ஸ் நாட் கேகேஆர். அந்த லாஸ்ட் சீசன் விளையாடின பிலிப் சால்ட் கிடையாது. பட் ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏகே அதை வேணா நீங்க அக்ரி பண்ணிப்பீங்க. ஆமாமா, நீங்க இதுலயே பாத்துக்கலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே கூட அவர் ஓரளவுக்கு வந்துட்டு தட்டி மாதிரி ஆடினாலும் கொஞ்சம் சம்திங் ஹி கேன் 30 அந்த ரேஞ்சில் எடுத்துட்டு வந்தாரு. இன்னும் ஒரு பெரிய 50-100s தான் அவர்கிட்ட பார்க்க முடியல. நீங்க வந்து ஓப்பனிங்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னோட பிளேயிங் 11 நான் சொல்றேன். ஓப்பனிங் பாத்தீங்கன்னா சால்ட் வந்து அதிகடியா ஆட போறாரு. அவெல்லாம் இந்த டொக்கு வைக்கிற சீன் எல்லாம் கிடையாது. எப்படியோ ஒரு 7 மேட்ச்ல ஒரு 7 மேட்ச் பெங்களூர்ல ஆட போறாங்கன்னா அதுல எப்படியோ எனக்கு தெரியும் 2-3 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்துருவாரு. அதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் வெளியே போய் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாரோன்னு எனக்கு தோணுது சால்ட். மற்றபடி வேற எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி வந்து விராட் கோலி பாத்தீங்கன்னா அது கேரண்டியா ஒரு 2 பாலோ எப்படியோ சேர்த்து ஒரு 450 கிட்ட அடிச்சிருவாரு. ஓகேங்களா, விராட் கோலி பத்தி நம்ம பேச வேணாம். அதுக்கப்புறம் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார். ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம சிவம் துபேக்கு ஈக்குவலா இருந்தாரு ஸ்பின் ஹிட்டிங்ல. நீங்களே நோட் பண்ணிருக்கலாம். ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஸ்பின்னர்ஸ் போடவே முடியல. நம்ம பியூஷ் சாவ்லாம் தூக்கி போட்டா தூக்கி எங்கேயோ அடிச்சாரு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதனால வந்து பயங்கரமான பவர் ஹிட்டர் ரஜத் பட்டிதார். அதுக்கப்புறம் நம்பர் 4 ஃபாலோ வித் பாத்தீங்கன்னா லியான் லிவிங்ஸ்டன். ஸோ அவர் லியான் லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா பயங்கரமான மான்ஸ்டருங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஃபார்ம் வந்து கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. பட் வி ஹோப், நம்ம ஹோப் பண்ணி ஒன்றும் கிடையாது, அவர் வந்து ஹோப் பண்ண அவர் மேல. ஸோ ஆர்சிபிக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ வித் குணால் பாண்டியா. ஸோ குணால் பாண்டியா இருக்காரு. குணால் பாண்டியாவுக்கு முன்னாடி வந்து இவர் ஜித்தேஷ் சர்மா இருக்காரு. நம்பர் 5 வந்து ஜித்தேஷ் சர்மா ப்ளே பண்ணுவார். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 6 குணால் பாண்டியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட், அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார். அதுக்கப்புறம் நம்ம இவர் கேகேஆர் கார்னர்ல அந்த லெக் ஸ்பின்னர், அவர் பேர் வந்து சம்திங் சுயாஷ் சர்மா. சுயாஷ் சர்மா வந்து ஆடிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் டயால். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து காம்பேக்டா விளையாடிடுவாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபியோட பிளேயிங் 11. ஸோ இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதில்ல. பட் எனக்கு என்ன இதுல ஒரு கேள்வி வருது, கொஸ்டின் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டீம் வந்து இனிஷியல் மேட்சஸ்ல ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து லாஸ் ஆகுறாங்கன்னா அவங்களால ஒரு ரீபில்டு ஒரு 2-3 புது பிளேயரை போட்டு கூட அந்த டீமை க்ரோத் பண்ண முடியாத ஒரு டீமா தான் இருக்கு. ஸோ பேக்கப் பிளேயர்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதனால எவ்வளவு பெரிய அஃபெக்ட் ஆக போகுது ஆர்சிபிக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க வந்துட்டு தேவதத் படிக்கல விட்டீங்க. ஃபில் சால்ட் அண்ட் ஜித்தேஷ் சர்மா 2 பேருமே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ஸோ ஃபுல் டைமா ஃபில் சால்ட் வந்துட்டு பேட்டிங் மாத்திரமே ஓப்பனிங் ஆர்டர்ல பண்ணுவாரா, விக்கெட் கீப்பிங்கோட சேர்த்து பண்ணுவாரான்ற ஒரு டவுட் இருக்கு.
பிளஸ் வந்துட்டு ஆல்ரவுண்டர்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட் விட்டீங்க ஆஸ்திரேலியால இருந்து, ரொமாரியோ ஷெப்பர்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சென்சேஷனல், ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. ஏகே ஒன் செகண்ட் ஏகே நான் சொன்னது வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பேக்கப் இல்லன்னு சொல்றேன். சோ ஒரு பிளேயருக்கு என்னாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணலனா நம்ம இந்தியன் பிளேயர் மாத்த ஃபாரின் பிளேயர் 4 தான் ப்ளே பண்ண முடியும். சோ அந்த 4 தான் நம்ம பெருசா ஷஃபிள் ஒன்னும் பண்ண முடியாது. சோ இந்தியன் பிளேயர்ல நம்ம அவ்வளவா ஷஃபிள் பண்ற ஒரு ஹியூஜ் நேம் இல்லன்னு தான் நான் சொல்றேன். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நீங்க அந்த 4 பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸ் யாரோட போவாங்கன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க ஃபில் சால்ட் அண்ட் லியம் லிவிங்ஸ்டனோட போவாங்க. ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு டிம் டேவிட் டெஃபினட்டா ஆடுவாருன்றது என்னுடைய இது. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு பவர் ஹிட்டிங் மாத்திரம் தான் இல்லை, போலிங் எப்படியா மேனேஜ் பண்ணுவாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கலாம், மாற்றி மாற்றி ஆடுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் புவனேஸ்வர் குமாரை நீங்கள் விட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ புவனேஸ்வர் குமார் வந்துட்டு சொன்னேன், புவனேஸ்வர் குமார் சொன்னேன், புவனேஸ்வர் குமார் சொல்லிட்டேன். ஓகே, யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார், ஹெசல்வுட் கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களோட போலிங் அந்த சீம் லைனப் வந்துட்டு பேக்டப்பா இருக்கு. யாஷ் தயால் எதுவும் அந்த குரங்கு வேலை எல்லாம் பண்ணாம 6 6 5 6 அந்த பக்கத்துல ரிங்கு சிங் இல்ல. ஹேசல்வுட் இன்ஜூரில இருந்து வராரு. ஓகே ஓகே, அது நோட்டட் தான். பட் வந்துட்டு பண்றாருங்க. ஏன்னா ஃபுல் ஃபிட் இல்லாம வந்துட்டு ஆஸ்திரேலியாக்கே விளையாட முடியாதுன்னும் போது வந்துட்டு அண்ட் என்னையோ அந்த ஆஸ்திரேலியனோட மென்டாலிட்டியே வந்துட்டு ஃபைட்டிங் பேக் அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸ்வெல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா ஒன் பேட் டே. அது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி என்னலாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு லிங்கி நிகிடி, ஹெசல்வுட் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். ஒரு சவுத் ஆப்பிரிக்கன், ஒரு ஆஸ்திரேலியன். ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு 11th இருப்பாங்க. அதே மாதிரி லுங்கி இங்கிடி எல்லாம் வாங்கினா ஆடினானுங்கன்னா போட்டு வாங்கிடுவானுங்க. கம்முனு இருங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல எல்லாம் வேலைக்கே ஆகாது அதெல்லாம். அப்படி சொல்ல முடியாது, அவரும் அந்த இடத்துல வந்துட்டு வேற ஒரு டீமுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ அதனால மேபி அவரோட ஃபேஸ் இல்ல. ஜஸ்டிஸோட பேசுங்க, இருங்க நீங்க ஜஸ்டிஸோட பேசுங்க. சின்னசாமி ஸ்டேடியம்ல நம்ம செயல் ஸ்பின்னரை தவிர வேற எந்த ஆர்சிபி போலராவது நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க. சிராஜ் இருக்குமா? சிராஜ் வச்சிருக்காரு, ஹர்ஷத் பட்டேல் வச்சிருக்காரு. சிராஜ் இருங்க நீங்க ரன் போறதுனால வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சீமாஸ்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு 8 to 10 நீங்க அந்த எக்கானமில வச்சிருந்து விக்கெட்ஸ் எடுத்தாலே வந்துட்டு நல்லது. பர்பிள் கப் வந்துட்டு ஹசல்வுட் இது ஹர்ஷல் பட்டேல் தான் 2021 வாங்கினார் ஆர்சிபிக்காக. இருங்க நீங்க சொல்றது வந்து ஐ அம் கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ எனக்கு T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு விக்கெட்ன்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரன் கண்டென்ட் பண்ணாதான் அந்த 20 ஓவர்ஸ்க்குள்ள ரன் கண்டென்ட் பண்ணாதான் டீம் வந்து 180 நம்ம ஷாட் பண்ண முடியும். சோ நம்ம வந்து 10 விக்கெட் எடுத்துட்டு கூட அவங்க 250 அடிச்சாங்கன்னா கூட நமக்கு யூஸ் இருக்காது. அந்த மீனிங்ல சொல்ல வரேன். இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஐபிஎல்ல வந்து எல்லா பெரிய ஸ்கோருமே நீங்க எடுத்து பாருங்க. ஒண்ணு ஹைதராபாத் கிரவுண்ட்ல வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு சின்னசாமில 250 பிளஸ் ஈடன் கார்டன்ஸ் அந்த மாதிரி 3 கிரவுண்ட்ல வந்திருக்கும். ஈடன் மொத்தம் 4 கிரவுண்ட்ல வந்திருக்கும். ஓகேங்களா? 250 பிளஸ் எல்லாமே வந்துட்டு சின்னசாமியும் இதுலயும் தான் நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்க அங்க ரன் கண்டெயின் பண்ணணுன்ற ஒரு போலரே அங்க இருக்க முடியாது. சோ அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க விக்கெட்டுக்கு போறது தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இருக்கும்போது ரன் கண்டிப்பா லீக்கேஜ் ஆக தான் செய்யும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மஸ்ட். நீங்க யஷ்வேந்திர சஹல் அடிக்க போய் தான் வந்துட்டு அவுட் ஆறாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா வந்துட்டு யஷ்வேந்திர சஹல் ஸ்லோவா போடுற ஆளு பிளஸ் லெக் ஸ்பின்னர். ஸோ அவர் வந்துட்டு நீங்க பவர் கொடுத்து அடிக்கணும். மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலே வந்துட்டு ஒண்ணு அது கொடை வாங்கிக்கும், கீப்பர் கேட்ச், இல்லைன்னா வந்துட்டு 30 yard சர்க்கிள்குள்ள ஆஃப்லயோ லெக்லயோ வந்துட்டு சில நேரங்களில் போலர்ஸ் கேட்ச் கூட டாப் எட்ஜ் வாங்கிட்டு அப்படியே போகும். ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் தான். அவர் வந்துட்டு கிளீன் போல்ட் எல்லாம் வந்துட்டு எடுத்ததா பெரிய அளவில் இல்லை யஷ்வேந்திர சஹலுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நீங்க ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைக்கிறதுன்றது வந்துட்டு யூஸ்லெஸ். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வச்சிங்கன்னா சும்மா ஃபிட் பண்ணாலே வந்துட்டு அவங்க அந்த பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணாதான் போச்சு, அதுக்கான சான்சஸும் இல்லை. ஏன்னா அது ஸ்லோ பிச் கூட கிடையாது. ஓகேங்களா? நல்லா ஒரு ஃபாஸ்டான ஒரு பிச். ஆமா, அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்க அங்கெல்லாம் பெரிய அளவுலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புது. நம்ம அப்படியே கேகேஆர் சைடு போவோம். ஸோ கேகேஆர் எல்லாருமே நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஏகேவே சொன்னாரு
வெங்கடேஷ் ஐயர் தான் கேப்டன்சி பண்ணுவாருன்னு சொன்னாரு. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல ரஹானே தான் கேப்டன் பண்ணுவாங்க நான் சொன்னேன். ரிமெம்பர் இருக்கா உங்களுக்கு? மறந்துட்டீங்க? ஆமா இல்ல நம்ம ஐபிஎல்லுக்கு அது போட்ட போது இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க, வெங்கடேஷ் ஐயர் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்னு வெங்கடேஷ் ஐயர் கான்பிடென்டாவும் சொல்லியிருந்தேன். ரெண்டு விஷயம். இன்னொன்னு அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். ஒரு செகண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் அது வெங்கடேஷ் ஐயருக்கு வெங்கடேஷ் ஐயர் மனசுலயே வந்து நானா கேப்டன் நினைச்சிட்டு இருப்பாப்ல நினைக்கிறேன். ஆமா அது ஒண்ணு. பட் இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் இயர் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வாட்டி ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா காசு அப்படின்ற மாதிரியே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா போன வருஷம் வந்துட்டு less than 5 crore என்னமோ தான் போனாரு, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஸோ அதனால வந்துட்டு இந்த வாட்டி ஒரு 18-20 கோடி கொடுத்து எடுத்துட்டு சரிடா போன வாட்டி பண்ணதுக்கு இந்த வாட்டி வாங்கி கொடுன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்ஜேஆர்லயும் வந்துட்டு ரிங்கு சிங்கும் ஆல்ரெடி விளையாடி இருக்காங்க. குஜராத் டைட்டன் அகைன்ஸ்ட் கேகேஆர்ல தான் அந்த 6 6s போயிடுச்சு ரஷீத் கானோட கேப்டன்சில. ஸோ இந்த பக்கம் எஸ்ஜேஆர் இருக்காரு ஆர்சிபில. ஸோ அதே மாதிரி ஃபைனல் ஒரு பினிஷ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ்லயும் பாசிபிள் தான். அடுத்த இது செகண்ட் லெவல் வரும்போது ரவுண்ட் ராபின் வரும்போது வந்துட்டு சின்னசாமிலையும் பாசிபிள் தான். ஸோ அதனால 6 6s லோடிங்னு இப்ப கூட சொல்லிக்கலாம். நீங்க கேகேஆர்ல என்ன வச்சிருக்கீங்க? நீங்க சொல்றது மேபி நம்ம கண்டிப்பா அந்த பாசிபிலிட்டிக்கான ஹை பாசிபிள் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, டவுட்டும் இல்லை. சரி ஓகே, நான் கேகேஆர் பிளேயிங் 11 சொல்றேன். ஸோ அதுல உங்களோட ஒப்பீனியன் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட வந்து கேகேஆர் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் வந்து பழைய சுனில் நாராயண் கிடையாது. நம்ம வந்து அந்த ஆப்ஷனுக்கு அப்புறமே நம்ம ரிவ்யூல சொன்னதுதான். சுனில் நாராயண் வந்து போன ஆடி ஐபிஎல் அடிச்சது தான். அதுக்கப்புறம் வெளியே போய் எங்கேயுமே அவர் அடிக்கவே இல்லை, எங்கேயுமே கிளிக் ஆகவே இல்லை ஓப்பனிங்ல. ஸோ இந்த வாட்டி அவர் அந்த ரெட் ஹாட் ஃபார்ம் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா, போன வருஷத்தோட ஃபார்மை கண்டினியூ பண்ணா மேபி கேகேஆருக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா கேகேஆர். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 3 பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுனில் நாராயண் கூட எருங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிகாக். ஸோ பாசிபிலிட்டி டிகாக் தான். பட் நானும் தான் டிகாக் வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்லைங்க. அவர் வந்து கிரிக்கெட் விளையாடியே ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் எங்க கிரிக்கெட் விளையாடினாரு கடைசியா ஞாபகமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவர்தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயே ரிட்டையர்ட் ஆயிட்டார்ல. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் அல்ல, ஐபிஎல் தான் டைரக்டா உள்ள வர்றாரு. ஸோ அதனால வந்து நம்ம டிகாக்கை வந்து நம்ம அவ்வளோவா பிலீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ரகுமனுல்லா குர்பாஸ் ஆடுவேன். அவர் வந்து இப்போ இருக்க ஹாட் ஃபார்ம்ல வந்து வேற மாதிரி ஃபார்ம்ல இருக்க அந்த பையன் வச்சு செஞ்சிருவான். ஸோ அதனால வந்து நானா தான் ரகுமனுல்லா குர்பாஸ் போவோம். பட் கேகேஆர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர் டிகாக் தான் போவாங்க. ஸோ அதனால சுனில் நாராயண் டிகாக் ஓப்பனிங். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அஜித்யா ரஹானே. ஸோ அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, பிகாஸ் அவர் தான் கேப்டன். ஸோ நம்பர் 3 வந்தே ஆகணும். எனக்கு வந்து அங்கே வந்து அங்கிஷ் ரகுவன்ஷி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்போ அஜித்யா ரஹானே பிளே பண்றதுனால ரகுவன்ஷிக்கு அங்க ஸ்ட்ரெயிட்டா அங்க பிளேஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் நல்ல ஒரு யங்ஸ்டர், நல்ல ஒரு ப்ராமிஸ் காமிச்சாரு லாஸ்ட் இயர். ஸோ அவர் இந்த வாட்டி நம்பர் 3 விளையாடுவார் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பேக்கேஜா அஜித்யா ரஹானே உள்ள வந்த காரணத்தினால் அவர் வந்து பிளே பண்ண வைப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நம்பர் 3 பாத்தீங்கன்னா ரஹானே. அதுக்கப்புறம் 4 பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இனாம் கொடுத்தது. ஸோ இந்தாப்பா எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் வாங்கிக்கோன்னு நம்பர் 4 வந்து இவர் வெங்கடேஷ் ஐயர். அதுக்கப்புறம் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் ரமன்தீப் சிங். அதுக்கு நம்பர் 5 பார்த்தா ரிங்கு சிங் வந்துருவாரு. அதுக்கப்புறம் 6 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசில். அதுக்கப்புறம் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங். அதுக்கப்புறம் 8 பார்த்தீங்கன்னா வைபவ் வரோரா. அதுக்கப்புறம் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோக்கியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இவர் ஷேத்தன் சக்காரியா வந்திருக்காரு. ஏகே இவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். உம்ரான் மாலிக் இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகிட்டு ஷேத்தன் சக்காரியாவை ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் இன்ஃபேக்ட் அந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் கிடையாது. ஸோ இதுதான் கேகேஆர் லைனப். ஸோ வெளியே இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மோயின் அலி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜப் பட் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நம்மளோட 2-3 பேக்கப்ஸ் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கா. ஸோ இதுதான் வந்து கேகேஆர் பிளேயிங் 11. ஸோ இந்த பிளேயிங் 11 நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ எப்படி ஏகே, வாட் யூ திங்க்? கண்டிப்பா. ஆக்சுவலா வந்துட்டு 2 விஷயம் நான் பாக்குறது, குவிண்டன் டிகாக்கும் ரமனுல்லா குர்பாஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிட்ட தான் அவங்க ஆப்ஷனா போவாங்கன்றது என்னோட இது. ஸோ ரமனுல்லா குர்பாஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் வந்துடும், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் வந்துடுவாரு. ஸோ அதனால QDK வந்துட்டு அதே மாதிரி அஜிங்கே ரெகானா வந்துட்டு நீங்க 4th தான். ஏன்னா எனக்கு 3rd நீங்க சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் வந்துருவாரு.
பிளஸ் வந்துட்டு நிறைய மனிஷ் பாண்டே எல்லாம் இருக்காரு, அவங்க எல்லாம் எப்படி சான்சஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. மேபி ரொட்டேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாம். வருண் சக்கரவர்த்தி மனிஷ் ஏகே 1 செகண்ட் சாரி டு இன்டராக்ட் யூ. மனிஷ் பாண்டே வந்து எல்லாம் கலாய்க்கிறாங்க ஏகே, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஏகே. என்ன ஏகே தப்பு பண்ணா மனிஷ் பாண்டே? எல்லாம் கலாய்க்கிறாங்க. இன்னுமாடா கிரிக்கெட் விளையாடுறான், இன்னுமாடா இப்படி விளையாடிட்டு இருக்கான். எங்க நான் இது வந்து ஓப்பனா சொல்றேன்னா யாருக்குன்னா சீக்காக்கு தான் சொல்றேன். சீக்கா வீடியோல தான் பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா மனிஷ் பாண்டே இன்னுமா கிரிக்கெட் விளையாடுறான், ஆதி காலத்துல அடிச்சானா? ஏண்டா ஆதி காலத்துல அடிச்சானா? அப்போ வந்து இவரு இல்ல விராட் கோலி ரோஹித் சர்மா ஆதி காலத்துல அடிச்சா ஆட விடுவாங்க. ரோஹித் சர்மா 400+ ரன் அடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு ஐபிஎல்ல? 3 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் இயர் தான் அடிச்சாரு 400+. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஆதி காலத்துல ரன் அடிச்சாரு. அதே மாதிரிதான் இந்த எல்லாருமே வந்து இந்த கமெண்டேட்டர் இந்த எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயஸ்டா இருக்காங்க. மனிஷ் பாண்டே வந்து இன்னுமா விளையாடுறாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன எதுவுமே பண்ணாமலாம் ஒரு பிளேயர் ஐபிஎல் எடுக்க மாட்டாங்க. மனிஷ் பாண்டே பாத்தீங்கன்னா அவர் டொமஸ்டிக் டீமுக்கு கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ எக்கச்சக்கமான ரன் அடிச்சிருக்காரு. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தெரியல ஆக்சுவலா ஒரு டோட்டல் ஸ்டாட் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்தியால பிறந்ததுனாலதான் அவரால் வந்து பிரைட்னிங் பண்ண முடியல. ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு வந்து அவரோட பிளேயிங்க அவரோட செல்ஃபை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ரிஷப் பண்டே வெளியே உட்கார வைக்கிறீங்க வேர்ல்டு சாம்பியன் ட்ரோஃபில, அந்த மாதிரி இருக்கு இந்தியன் டீம். வெளியே பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டே, ஹர்ஷ்தீப் சிங் லைனா உட்கார்ந்து இருக்கானுங்க. ஜஸ்ட் இமேஜின் ஏகே. சோ நம்ம இல்ல ஏகே, நம்ம ரிஷப் பண்டா இருக்கட்டும், ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், இல்ல ஹர்திக் நம்ம சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், இல்ல நம்ம சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் வேற ஒரு டீம்லயோ வேற ஒரு கண்ட்ரிலயோ இருந்ததுன்னா வெளியே உட்கார்ந்து இருப்பாங்களா ஏகே? நீங்க கொஞ்சம் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு பிளேயர் எல்லாம் வெளியே உட்கார்ந்து ஒரு டீம் பிளேயிங் 11 விளையாடுதுன்னா இந்தியா இவ்வளவு இந்த மாதிரி பிளேயர் உட்கார்ந்துருக்காங்கன்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கூட சொல்ல முடியாது. இது வந்து பஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லணும். நம்ம வந்து எல்லா டீம்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் சொல்லுவோம். 5 பேர் உட்காருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பஸ்லயே ஸ்ட்ரென்த் இருக்கு. பஸ்ல உட்கார்ற அளவுக்கான நம்ம கிட்ட ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டில வந்து அந்த மாதிரி ஒரு இந்தியன் கண்ட்ரில வந்து மனிஷ் பாண்டே வந்து நீங்க கலாய்க்கிறீங்க. மனிஷ் பாண்டே நான் வந்து சப்போர்ட்டிவா பேசல, ஸோ நான் வந்து ஜஸ்டிஸா பேசுறேன். நீங்க மனிஷ் பாண்டியும் கலாய்ப்பீங்களா, கருண் நாயரும் கலாய்ப்பீங்களா? கருண் நாயர் பாத்தீங்களா கலாய்ச்சி வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இதான் நான் சொல்ல வரேன். எந்த பிளேயரையும் அண்டர் ரேட் எப்பவுமே பண்ணாதீங்க. ஸோ மனிஷ் பாண்டியை வந்து அவர் வந்து நல்லா தான் பிளே பண்ணிருக்காரு. அவர் ஓவரால் ஸ்டாட்ஸை நீங்க எடுத்து பாருங்க. அவர் பிரில்லியண்டான பிளேயர். என்ன ஒண்ணுன்னா அவருக்கான பொசிஷன் கிடைக்கல, அந்த பொசிஷனும் கிடைக்கல, அவருக்கான ரெகக்னைஸும் கிடைக்கல. அவர் வந்து கிடைச்ச சான்ஸ் எல்லாம் செம்மையா யூஸ் பண்ணிருக்காரு. எனக்கு நல்லா ரிமெம்பர் இருக்கு, ஒரு மேட்ச் வந்து அது வந்து அன்பிலியபிள் மேட்ச். ஒரு பால் 6 ரன் அடிக்கணும், 6 அடிச்சு மேட்ச் டிரா பண்ணி கொடுப்பாரு மும்பை இந்தியன்ஸ் கூட. ஐ திங்க் சோ ஃபார் அது லாஸ்ட் இயரா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியான்னு தெரியல. அந்த மேட்ச்ல வந்து மனிஷ் பாண்டே வந்து கடைசியில வந்து ஒரு பால் 7 ரன் அடிக்கணும், ஒரு 6 அடிச்சு மேட்ச் டிரா பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு காமான பிளேயர் ஏகே. என்ன மாதிரி ஃபீல்டர் ஏகே மனிஷ் பாண்டே? அக்ரி பண்றீங்களா இல்லையா? எக்ஸாக்ட்லி. பரப்பாரு ஹேர்ல. ஜடேஜாக்கு ஈக்குவலா நான் பாப்பேன் மனிஷ் பாண்டியா. ஃபீல்டிங்க பொறுத்த வரைக்கும் ஜடேஜாக்கு ஈக்குவலா அப்படியே நான் வச்சு பாப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சரியான சென்சேஷனல் ஃபீல்டர் அவரு மனிஷ் பாண்டே. அதே மாதிரி சென்சேஷனல் பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து நீங்க யாருமே பிளேம் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், நம்ம ஸ்ரீகா சார் பார்த்தீங்கன்னா இவரு, ஸோ இவர்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ கலாய்க்க வேண்டிய இடம் கிடையாது. பிகாஸ் நீங்களும் கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, உங்க லைஃப்லயும் அப் அண்ட் டவுன் வந்திருக்கு. அப்போ உங்களே இப்படி நிறைய பேர் கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ என்ன நம்ம கலாய்க்கிறாங்க, நம்ம யாரையும் கலாய்க்க கூடாதுன்னு நீங்களா டிசிஷன் எடுத்து யாரையும் கலாய்க்காம இருக்கணும். நான் சீக்கா நிறைய வாட்டி சொல்லி பார்த்துருக்கேன். அவர் ஏஜுக்கு சொல்றாரு, பிகாஸ் அவர் ஏஜுக்கு வந்து அந்த புரிதலோட பேசணும். ஸோ என்னடா ஒரு பிளேயரை நம்ம ரொம்ப மட்டம் தட்டி பேசுறோமே, அப்படிலாம் பேசக்கூடாது. அவரும் ஹார்ட் ஒர்க் பண்றாரு, அவரும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. நம்ம யோசிக்கணும் ஓகே. ஸோ அது எந்த ஒன்றும் கிடையாம அப்படியே மனிஷ் பாண்டியா இன்னுமாடா விளையாடுறான் ஆதி காலத்தில் அப்படி இப்படின்னு கேட்டதெல்லாம் எனக்கு வந்து நாட் அக்ரி வித் யூ. ஸோ எனக்கு வந்து இரிட்டேட் தான் ஆகுது. சரி ஓகே, சாரி ஓகே, நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து அது சொன்னது வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது மனிஷ் பாண்டியை சொன்னது. அது அதே மாதிரி மனிஷ் பாண்டியா மட்டம் தட்டி விடுறீங்க, கருண் நாயரையும் வந்து உட்கார வச்சிட்டீங்க. வாட் இஸ் திஸ்? ஓகே ஓகே ஃபைன். ஸோ கம் டு த பேக் டு கிரிக்கெட், கம் பேக் கிரிக்கெட் சொல்லுங்க நீங்க. அதே மாதிரி வந்துட்டு மயங்க் மார்க்கண்டேன்ற ஒரு டாப் கிளாஸ் ஸ்பின்னர். நீங்க அவர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் விளையாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எப்படி வேணா போட்டு இப்ப வருண் இருக்கிற ஃபார்முக்கு வந்துட்டு வருண் எல்லா மேட்சுமே ஆடுவாருன்னு தான் சொல்லுவோம். அவரா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தாதான் வந்துட்டு அவர் வெளியே உட்கார வைப்பாங்க. அதனால வந்துட்டு எனக்கு சுனில் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய மிஸ்ட்ரிலாம் இல்லை, எல்லாருமே அடிக்கிறாங்க. தெரியல
ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேனோட ஸ்பாட் வந்துட்டு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு லாயல்ட்டி இருக்கு கேகேஆருக்கு. இவங்களும் விட்டுட்டு போக மாட்டாங்க. யாரு ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன். நான் உங்ககிட்ட சாரி ஏகே, சாரி இன்டராக்டிவ். ஸோ உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் போன நம்ம வீடியோ ப்ரிவியூ பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் ப்ரிவியூ பண்ணும்போது சொன்னேன், ஆண்ட்ரூ ரசல் சுனில் நரேன் இதான் சொன்னாங்களாம், அங்க ஐபிஎல் விட்டு போனா அது கேகேஆர் டீம்ல இருந்து போற மாதிரி தான் இருக்கணும், வேற டீமுக்கு நாங்க ஆடுறதா எங்களுக்கு ட்ரீம்ல கூட நாங்க நம்ம ட்ரீம்ல கூட இமேஜின் பண்ணது இல்லைன்னு சொன்னாங்களா ரெண்டு பேரும். ராயல்ட்டி அதுதான். இவங்க வந்துட்டு மேட்ச் ஆனாலும் ஆடலனாலும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இதுதான் இருக்கு. பட் பண்றாங்க. சியா ரசல்லாம் வந்துட்டு ஒரு 4 பால் ஆனா கூட வந்துட்டு அதுல ஒரு 10 ரன் இல்லைன்னா ஒரு 15 ரன் அடிக்கிறது, போடுற 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அவங்க 2 பேர் அந்த ஒரு இதுல செட்டப்ல வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால புது பிளேயர்ஸ் அவங்களால சூஸ் பண்ண முடியல. ஒரு 8 மேட்ச் அவங்கள ஆட டீம் இன்னொரு 8 மேட்ச்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா காம்பினேஷன் பண்ற அளவுக்கு இருக்கு. வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, மயங்க் மார்க்கண்டே இருக்காரு, ஹர்ஷத் ராணா இருக்காரு. ஸோ இவங்க ஹர்ஷத் ராணாலாம் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு ரமன்தீப் சிங் இருக்காரு. அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி, பேட்டிங்லயும் நல்லாவே பட்டதுன்னா அவங்க கொடுத்துருவாரு. போலிங் மீடியம் பேஸ் ஓரளவுக்கு நார்மலா போடுவார். அவர் ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். இப்போ ஆண்ட்ரூ ரசல் விளையாடுறதுனால அவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்றது வந்துட்டு இட்ஸ் அ கொஸ்டின் மார்க், பட் பாசிபிள் இருக்கு. ஸோ அதனால அண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு சிசோடியா, ஸோ சிசோடியா இருக்காங்க பேட்டிங்க்கு. எப்படி வரப்போறாங்கன்னு தெரியல. டெஃபினட்டா வந்துட்டு அஜிங்கிய ரஹானே கேப்டன்றதுனால விளையாடுவாரு. ரமணுல்லா குர்பாஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரிங்கு சிங் மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டா இது பண்ணுவாங்க. வருண் சக்கரவர்த்தி, இவங்க 4 பேரை தவிர மீதி எல்லாருமே வந்துட்டு ரொட்டேஷன்ல வருவாங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்றேன். ஓகே அதான் இப்போ ஒரு டீம் ஒரு மெகா ஆப்ஷனுக்கு அப்புறம் வருதுன்னா அந்த டீம் செட் ஆகுறதுக்கே கொஞ்சம் மேட்சஸ் எடுக்கும் லேக்கே. ஒரு டீம் காம்பாக்ட் ஆகுறதுக்கு, ஜெல் ஆகுறதுக்குன்னே ஒரு 4-5 மேட்ச் எடுக்கும். அந்த 4-5 மேட்ச்ல தான் டிபெண்ட் பண்ணும். ஸோ இந்த டீம் ஜெயிக்க போதா இல்லைன்னா அந்த 4-5 மேட்ச்ல தான் தெரியவே வரும். 4-5 மேட்ச்ல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்சாவது ஜெயிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் டீம் ஜெல் ஆகி அவங்க வரதுக்குள்ள வேற டீம் டாப் 4 போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. இல்ல இவங்களுக்குலாம் வந்துட்டு 2 மேட்சஸ் தோத்தாங்கன்னா அவ்வளவுதான். பெர்ஃபார்ம் பண்றவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அந்த 14 மேட்சஸ் ஆடுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணாதவங்கள கொஞ்சம் பிரேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த பிளேயருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. இது எல்லாமே வந்துட்டு முதல் 8 மேட்ச்ல முடிஞ்சிடணும். அடுத்த 8 மேட்ச் உங்களுக்கு வந்துட்டு நாக் அவுட் மாதிரி தான். ஜெயிக்கணும்ன்ற ஒரு எந்த டீமா இருந்தாலும் சரி, கேகேஆர் ஆர்சிபி மட்டும் சொல்ல, எந்த டீமா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு 8 மேட்ச் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 8 மேட்சும் அடிச்சாதான் ஏதோ ஒரு பாயிண்ட் டேபிள்ல மேல வர முடியும்ன்ற ஒரு கட்டாயத்துல வரும்போது அங்க வந்துட்டு ஒரு வின்னிங் பெர்சன்டேஜ் ஹெவியா இருக்கிற இல்லைன்னா ஹையா இருக்கிற டீமோட தான் போய் ஆகணும். ஸோ அதுல வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே ஸோ நம்ம நிறைய டீமும் அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த கிரவுண்ட்ல மேட்ச் ஆடுறாங்க, ஸோ பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, எந்த பவுலருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. கேகேஆர் ஜென்ரலா வந்துட்டு அது ஒரு ஸ்லோ பிச் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட சென்னை மாதிரியான ஒரு பிச்சு, ஹர்பஜன் சிங் எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா போட சொன்னா அவுட்ஃபீல்டே ஃபாஸ்டா இருக்கும். ஈடன் கார்டன் கூட அவுட்ஃபீல்ட் வந்து பல்ல இருந்து பிச்சுக்கும். ஸோ நம்ம ஸ்பின்னிங் ட்ராக் ஓகே. பட் இந்த வாட்டி இப்போதைக்கு எனக்கு வந்த ரிப்போர்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா, ஈடன் கார்டன் கிரவுண்டை ரொம்ப ஃபிளாட்டா ஆக்கிட்டாங்களா. விக்கெட் சுத்தமா ஸ்பின்னுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஃபிளாட் விக்கெட்டா ஆக்கிட்டாங்களாம். அப்படிதான் பவுன்ஸ் இருக்க போகுது, அவ்வளவுதான். பேசஸ் வந்துட்டு நல்லா சீம்ல வச்சு போட்டாங்கன்னா பால் ஏறி ஏற போகுது. ஏன்னா இல்ல கேகேஆருக்கு என்ன அதுல ஒரு கெத்து என்ன தெரியுமா கேகேஆருக்கு? ஏன்டா என்கிட்ட இருக்க ஸ்பின்னர் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர், அவங்களை கூட்டு போய் நான் கண்ணாடியில தார் ரோட்ல போலிங் போட விட்டாலும் பாலை திருப்புவானுங்க. போட்டு அததான் போட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட். ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே ஸோ நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் நீங்க யாருக்கு நீங்க ஹெட்ஜ் குடிக்கிறீங்க? ஸோ எந்த டீமுக்கு நீங்க ஹெட்ஜ் குடிக்கிறீங்க? இல்ல இது மெகா ஆப்ஷனுக்கு அப்புறம் வருது. ஓகேங்களா? நம்மளாம் வந்துட்டு வாயோட முதல் மேட்ச் பார்த்தே ஆகணும். பார்த்ததுக்கு அப்புறம் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத வச்சு சொல்ல முடியும். நல்லவேளை ரமணுல்லா குர்பாஸுக்கு ஆண்ட்ரூ ரசலுக்கு பட்டதுன்னா கேகேஆர் வின் பண்ண போறாங்க. மேபி அது ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அது எல்லாமே இப்ப அங்கதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பை டிஃபால்ட்டா நான் கேகேஆர் தான் வின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
அவங்களுக்கு ஒரு 60 இல்லைன்னா 65% வரைக்கும் பாசிபிள் நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க அங்கதான் பிராக்டிஸ் பண்ணாங்க, பிக்சர்ஸ் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. வியூவர்ஸ் பாருங்க, ஈசாலா கப் ஆர்சிபி கோவிந்தான்னு சொல்லியிருக்காரு ஏகே. ஃபர்ஸ்ட் மேட்சே ஆர்சிபி ஃபேன் கமெண்ட்ல ஏகே வச்சு செய்ய போறாங்க. சோ நானும் வந்து ஐ வில் கோ வித் கேகேஆருங்க. நானும் வந்து கேகேஆர் பக்கம் சாயிறேன். அதுதான் பிகாஸ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏகே சொன்ன மாதிரி பியூரா வந்து ஹோம் அட்வான்டேஜ் மட்டும், அது ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து கேகேஆர் சைடு சாயிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 1 month 2 month அவங்க அங்கதான் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண போறாங்க. பிச் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னா அழகா அவங்களுக்கு பாக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்கு. இருங்க, எனக்கு ஒரே டவுட். சால்ட் வந்து லாஸ்ட் இயர் கேகேஆர் காணாரு, கிரவுண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். வச்சு வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சால்ட் லாஸ்ட் டைம் கேகேஆர் விளையாடி அது வந்துட்டு அதான் சொல்றேனே, இப்போ அவர் இருக்கிற ஃபார்முக்கு வந்துட்டு ஆடுவாரான்றது ஒரு கொஸ்டின். ஸோ வந்து பட்டு அடிச்சதுன்னா அன்னைக்கு கேகேஆர் இல்லாம ஆர்சிபின்னு ஆயிடப்போகுது, அவ்வளவுதான். பிரெண்டன் மக்களங்க முதல் மேட்ச் வந்து ஆடுறாருங்க கேகேஆர். இதே மாதிரி ஈடன் கார்டன்ல நடந்த மேட்ச் தான், யாருமே எதிர்பார்க்கல 140 150 அடிப்பாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாருக்கு போடுதோ அந்த மேட்ச் வந்துட்டு அதே மாதிரியான ஒரு ரீகால் மேட்ச் தான் நான் இதை பாக்குறேன். ஸோ 99% வந்துட்டு ஹோம் டீமான கேகேஆருக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் அதிகம். இது வரைக்கும் நீங்க இப்போ அப்ப வந்து ஏகே என்ன சொல்றாருன்னா, ஆர்சிபி வந்து அப்போ நடந்த மேட்ச்க்கு ஆர்சிபி ரிவெஞ்ச் எடுப்பாங்க, ஆனா வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியாதுன்றாரு. கேகேஆர் தான் சாயிறாரு. ஏகே வந்து கேகேஆர் பக்கம் தான் சாயிறாரு. ஆர்சிபி ரிவெஞ்ச் மோட்ல தான் இருப்பாங்க. ஆர்சிபி வந்துட்டு பை டிஃபால்ட்டா ரிவெஞ்ச் மோட்ல தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் செமிஃபைனல்லையும் அவங்கள தான் மீட் பண்ணாங்க. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், ஓகேங்களா? அதனால அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதனால வந்துட்டு அவங்கள போட்டு பொழக்கிறதுக்கான இதைதான் பார்ப்பாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபேண்டசி 11 டெஃபினட்டா விராட் கோலி, ஃபில் சால்ட் ஆர்சிபில இருந்து. அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனா நான் ரமனுல்லா கர்பாஸை சாலிடா செலக்ட் பண்ணிக்குவேன். போலர்ஸ்ல வந்துட்டு இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஸோ இங்க வந்துட்டு ப்ளே பண்ணுவாரா? டெஃபினட்டா ப்ளே பண்ணுவேன். எனக்கு கிண்டன் டிகாக் வந்துட்டு இருப்பாருங்க. பட் கிண்டன் டிகாக் அண்ட் ரமனுல்லா குர்பாஸ் ரெண்டு பேர்ல யார் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க, இன்டர்நேஷனல் இப்போதைக்கு யார் பெஸ்டா இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரமனுல்லா குர்பாஸ் தான். அவங்க ஒரு வேளை வந்துட்டு லாஸ்ட் மும்பைக்கு அடிச்ச மாதிரி ஒரு அடிப்பாரு அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுனா தான் வந்துட்டு QDK கிட்டே போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்துட்டு அவங்க ரமனுல்லா குர்பாஸ் கிட்ட தான் போவாங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சால்ட், விராட் கோலி, அதுக்கப்புறம் சால்ட், விராட் கோலி, ரமனுல்லா குர்பாஸ் 3 பேட்ஸ்மேன்ஸ் ஆயிடுச்சா. வருண் சக்கரவர்த்தி ஒரு ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி எஸ் தயால், அப்படி இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சன். எஸ் தயாலோடய போவாங்க. ஓகே, எஸ் தயால். ஏகே வந்து 5 சொல்லிட்டாரு. ஸோ என்னோட 5 பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோ வித் ரஜத் பட்டிதார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் போகிறேன். ஒரு பேட்ஸ்மேன் ஆர்சிபிக்கு ரஜத் பட்டிதார். அதுக்கப்புறம் வந்து ஐ எம் கோ வித் லியாம் லிவிங்ஸ்டன், பிகாஸ் 2-3 ஓவர் போடுவார். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் போகிறேன். நம்ம கேகேஆர் சைடு வந்தீங்கன்னா இந்த வாட்டி ஐ எம் கோ வித் வெங்கடேஷ் ஐயர். ஸோ வெங்கடேஷ் ஐயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவ்வளோ பேமெண்ட் போயிருக்காரு. ஸோ ப்ரெஷரில் எப்படி ஆடுவாருன்னு தெரியல, அதனால வெங்கடேஷ் ஐயருக்கு போகிறேன். பேபி நல்லா தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண். ஸோ பிரதரை வந்து எடுத்துட்டாரு. யாரு? வருண் சக்கரவர்த்தி பிரதரை வந்து அவர் எடுத்துட்டாரு ஏகே. ஸோ அதனால வந்து நான் வந்து சுனில் நாராயணுக்கு போறேன். ஸோ எல்டர் பிரதரை வந்து நம்ம ஏகே வந்து எடுத்துட்டாரு. ஸோ அதனால வந்து நம்ம 4 வந்து இவரு. அதுக்கப்புறம் 5 பாத்தீங்கன்னா ஐ எம் கோ வித் ஹேசல்வுட். ஸோ ஹேசல்வுட் வந்து சம்திங் பண்ண போறாரு. ஸோ ஹேசல்வுட்க்கு போறேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் 11 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து புவனேஸ்வர் குமார் கொடுக்குறேன். ஸோ வியூவர்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 சொல்லியாச்சு, ஏகே 5 சொல்லியிருக்காரு. 11 ஆப்ஷன் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஏகே.